என்னோட ஜாதகத்துல சனி அஷ்டமத்துல இருக்கிறதுனால ஆயுள் பங்கம்னு சொல்றாங்க. அது உண்மையா? அந்த மாரி இருக்குமா? இன்னொன்னு நான் ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லக்னம். நான் கன்னி லக்னம். ம். கன்னி லக்னத்துக்கு அஷ்டமத்துல சனி. இன்னொன்னு நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பிஸ்னஸ் பண்ற இடத்துல நெறைய வேலையாள் வர்றாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே வேலைய விட்டு நின்னுடுறாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. அதுக்கும் என்ன காரணம்? ஜாதக காரணம் ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்க. ஓகே. ஆயில் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரகன் இருக்காரு. நமக்கான வேலைக்கு ஆள் அப்படிங்கிறதுல அதுக்கும் ஒரு காரகன் இருக்காரு. நீங்கள் கேட்ட 2 கேள்வியும் ஒரே கிரகத்தை சார்ந்தது. அது பேர் சனி பகவான். 2 கேள்விக்கும் ஒரே கிரகமாக இருப்பதால சனி பகவான் தான் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். உங்களுக்கு கன்னி லக்னத்துக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கார் அப்படின்னா அது நீச்சமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் யாரோ 8ல் சனி நீச்சமாயிடுச்சு, ஆயில் காரகன் சனி நீச்சமாயிடுச்சுன்னு உங்களுக்கு ஆயில் கம்மின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆயிலை எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னா 4 விதமான அமைப்புகளை வச்சு கணக்கு பண்ணணும். 4 விதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல்ல லக்னத்துக்கு அதிபதி எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். எல்லா வகையான துன்பங்களை எதிர்க்கக்கூடிய சக்தி எதில் இருக்குன்னா லக்னத்துக்கு லக்னாதிபதிக்கு தான் இருக்கும். லக்னத்து சுபகிரகங்கள் நிறைய இருந்ததுன்னா, லக்னாதிபதி நல்ல சுபமான இடம், பலமான இடம் இப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஆயில் தீர்க்கம்னு அர்த்தம். எந்த மாதிரியான ஆயில் அப்படின்னா, அவங்களோட லக்னத்துக்குன்னு ஒரு ஆயில் நிர்ணயிச்சிருக்கோம். அப்போ கன்னி லக்னம்னாக்கா அதுக்கு 77 வயசு வரைக்கும் ஆயில் இருக்கும்னு அர்த்தம். இந்த 77 வயசு வரைக்கும் உள்ள ஆயில் அவங்க பரிபூர்ணமாக அனுபவிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத தான் நம்ம மற்ற விஷயத்தை வச்சு பார்க்கலாம். ஸோ கன்னி லக்னத்துக்கு 77 வயசு அப்படின்னாக்கா அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதோட அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா, கன்னி லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி செவ்வாய் பகவான். அவர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு அப்படின்னாக்கா என்ன ஆகுதுனாக்கா, அது லக்னாதிபதி பலம் பெற்றாலுமே உங்களுக்கு அந்த ஆயில் கட்டாயம் கிடச்சிரும். அது இல்லாமல் லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருந்தாருனாக்கா அப்போது நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் காரகன் சனி பகவான் 8ல் இருந்தாலும் நீச்சமாக இருக்கான்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சனி பகவான் 8ல் இருந்தாலுமே 80 வயசு வரைக்கும் ஆயில் இருக்குது. தீர்க்க ஆயில் தான். சனி யாருக்கெல்லாம் 8ல் இருக்கோ அவங்களுக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்கள்லாம் வரும், கர்மாக்கள் நிறைய இருக்கும், அது உண்மை தான். ஆனால் ஆயில் மட்டும் 80 வயசு குறையாதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 8ஆம் இடத்துல சனி இருக்கிறது 80%. அப்புறம் 8ஆம் அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்தா அதுக்கும் பலம் இருக்குது. ஆட்சி உச்சம் பெற்றா இருந்தாலும், 8ஆம் அதிபதி 3ல் இருந்தாலும், 8ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும், 3ல் இருந்தாலும், 1, 4, 7, 10ங்கிற கேந்திர பலம் பெற்றிருந்தாலும், இந்த மாதிரியான பலமுங்கிற விஷயம் ஏதாவது ஒரு வகையில் இருந்தால், அல்லது அந்த நீச்சமான சந்திரன் இது சனி பகவான் ஏதாவது ஒரு ரூபத்தில் நீச்ச பங்கமய ராஜயோகம் பெற்றிருந்தால் இதெல்லாம் ஆயிலை குறிக்கும். ஸோ நீங்கள் சொன்ன ஒரே ஒரு விஷயம், கன்னி லக்னம் 8ல் செவ்வாய் அப்படின்னு சொன்னதுனாலேயே, இது 8ல் சனின்னு சொன்னதுனாலே உங்களுக்கு ஆயில் பங்கம்லாம் கிடையாது. தீர்க்கமான ஆயில் உண்டு. நம்ம பார்க்குற அந்த 4 விதத்தில் ஏதோ மற்றவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் மற்றதெல்லாம் சொல்ல முடியும். இந்த 2 விஷயத்தில் கன்னி லக்னம் 8ல் சனி நீச்சம், இந்த 2 காரணத்துக்காகவே உங்களுக்கு 77 வயசுக்கு குறையாத ஆயில்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா உங்களோட ஆயில் ஸ்தானாதிபதி எப்படி இருக்கான்றதை பார்த்தோம், வேறு ஏதாவது யோகா அமைப்புகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒன்றுமே கூடுமே வரையும் குறையாது. ஸோ 77க்கு குறையாத ஆயில் இருக்கும் அப்படின்னு நம்ம தீர்க்கமாக சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவதா ஆளுங்களை பற்றி சொன்னீங்க, வேலைக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி. வேலையாட்களுக்கு ஆள் இல்லை அப்படின்னாக்கா நம்மெல்லாம் வேலைக்கெலாம் சில பேரை வேலைக்கு வைக்கிறோம். எதுவுமே எப்போவுமே நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஜோசியர் நல்ல ஞானமுள்ள ஜோசியர் என்ன பண்ணுவாங்கன்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செய்யலைங்கிற திருக்குறளை ஞாபகத்துக்கு வச்சுப்பாங்க. எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னான்னு பார்ப்பாங்க. மூல காரணம்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டேப்பை திறக்கிறோம், தண்ணி வருது இல்லையா, அந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கணுங்க. அதுதான் மூல காரணம். டேப்லேருந்து தண்ணி எங்கே வரும், எங்கேருந்து டேப்பில் தண்ணி வரும் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக டேங்க்லேருந்து வருதுன்னா டேங்க்குக்கு எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ டேப்புக்கு மேலே 2 கேட் வாலாக வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னாக்கா, ஒன்று புக்தி, அதுக்கு மேலே இருக்கக்கூடியது தசா. நீங்கள் பார்ப்பீங்க தண்ணியெல்லாம் பெரிய பெரிய பைப் போட்டு அப்படியே ரெடியூசர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்னது பண்ணிகிட்டே எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ தான் கடைசியாக சின்ன டேப்பில் நமக்கு தண்ணி வர்றது இருக்கும். தசா, புத்தி, அந்தாரன், கோச்சாரம்னு அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டு வரோங்க.
இது மாதிரி இந்த இடம்லாம் ஓப்பனாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். டேங்க்கில் இருக்கிற தண்ணி எப்படின்னா தலையெழுத்துன்னு அர்த்தம். விதியில் இருக்குதான்னு. டேங்க்கில் தண்ணி எப்படி வந்தது ஓவர் டேங்க்கில் அப்படின்னு பார்த்தா பூமிக்கு அடியிலேருந்து தான் தண்ணி வரணும். ஒன்று ஸ்டம்புன்னு சொல்லக்கூடியது கீழ்நிலை தொட்டிலேருந்து வரணும், அல்லது பூமியிலேருந்து எடுக்கணும், கிணத்துலேயோ போர்லேருந்து வரணும். பூமி பூர்வ ஜென்மன்னு அர்த்தம். பூமி கீழே இருந்ததுன்னா கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்குது, அது பூர்வ ஜென்மம்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஆட்களை இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஆனால் கீழே தண்ணி இல்லைன்னு அர்த்தம். பூமியிலேயே தண்ணி இல்லை, போரை நீங்கள் சரி பண்ணணும்னு அர்த்தமாக இருக்கும். கரெக்டாக? அது மாதிரி பூர்வ ஜென்மத்தை ஆராய்ச்சி செய்கிற அளவுக்கு இருந்தானா ஒருத்தனுக்கு ஞானம் இருக்குமேனா அவரே சிறந்த ஜோசியராக இருப்பார். வேலை ஆள் கிடைக்கலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ சனி நீச்சம்னு சொல்லியிருக்கோம்ல, அப்பயே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மக்கிட்டே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் சில பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சரியாக கூலி கொடுக்க மாட்டாங்க. பேசுகிறது கொடுக்கும்போது அவங்க வயிறு எறிகிற மாதிரி பண்ணுவாங்க. குரானில் சொல்லுவார், வேலை செய்கிறவனோட வேர்வை தண்ணி களையிறதுக்கு முன்னாடி, வேர்வை தண்ணி ஆவியாக போகிறதுக்கு முன்னாடி துடைக்கிறதுக்கு முன்னாடியோ முதல்ல கூலியை கொடுத்துடணும் குரானில் போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வேலை செஞ்சவன் வைத்தறிச்சலுக்கு ஆளாகக்கூடாது. பூர்வ ஜென்மத்தில் வேலை செஞ்சவனுக்கு சரியாக கூலி கொடுக்காமல் விட்டுருந்தாங்கன்னா இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு வேலையால் நிற்கவே மாட்டாங்க. மாறிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பூர்வ ஜென்மத்தில் நாயாக பிறந்தவன் இப்போ கொலைக்கிறான், பூர்வ ஜென்மத்தில் கழுதியாக பிறந்தவன் இப்போ உதைக்கிறான்னு சொல்கிற மாதிரி இந்த வேலையாட்களை சரியாக கவனிக்காத தன்மை பூர்வ ஜென்மத்தில் இருந்தது இப்போவும் தெரியும். ஒரு 1/4 நாள் லீவ் போட்டாங்க, அரை நாள் லீவ் போட்டாங்க, 2 மணி நேரம் லீவ் போட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் சம்பளம் பிடிச்சிட்டே இருப்பாங்க. பயங்கரமாக பப்ளிக் முன்னாடியே திட்டுவாங்க வேலை செய்கிறவங்கள, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட இன்னுமே அவங்களுக்கு அவங்க கர்மா அவங்களோட சுபாவம் திருந்தலை. பூர்வ ஜென்மத்தில் விட்டு இந்த ஆத்மா வேறு ஜென்மம் உடம்பை எடுத்து வந்திருக்குது அப்படின்னா கூட காலி பெருங்காய டப்பா அதில் வாசனை பலமாக தான் இருக்குதுன்ற மாதிரி பூர்வ ஜென்மத்தோட வாசம் அவங்கக்கிட்ட இன்னுமே இருக்கும். அதனால் அவங்க இன்னுமே இந்த வேலையாட்கள்கிட்ட கடுமையாகவே நடந்துக்கிட்டு இருப்பாங்கன்னு அர்த்தமாக இருக்கும். இதுதான் கஷ்டம். அதே போல் வேலைக்காரங்களும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்சியராக வேலை செய்ய மாட்டாங்க, ஏமாற்றிடுவாங்க. பல பேரை ஏமாற்றிடுவாங்க. 100 ரூபா வேலை செஞ்சுட்டு 1000 ரூபா கூலி கேட்பாங்க. எல்லாம் ஃப்ராடெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க. ஒரு எலக்ட்ரிஷியன் எடுத்துங்க, ஒரு ப்ளம்பர் எடுத்துங்க, எது வந்தாலும் சரி வேலை செய்கிற இடத்துல சுத்தம் இருக்காது, அல்லது அவங்க நிம்மதியாக வேலை செய்ய மாட்டாங்க, ஆனஸ்டியாக இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது மாதிரியான விஷயத்துக்கு தான் வேலை செய்கிற இடத்துல சரியாக வேலை செய்யலைன்னா அவங்களுக்கு வேலையே கிடைக்காது. வேலை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு வேலைக்காரங்க நம்மக்கிட்ட நிற்கவே மாட்டுறாங்கன்னாக்கா அதுவும் இதான் காரணம். நம்ம சரியாக வேலைக்காரங்களை பூர்வ ஜென்மத்தில் நல்லபடியாக நடத்தலைன்னு அர்த்தம். அதனால தான் இப்போ இந்த மாதிரி பாதிக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு கீழ்நிலை பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் சொல்ல, கீழ்நிலை ஊழியர்களை பார்த்து அவங்களுக்கு இனிப்போட காணிக்கை, அப்புறம் துணிமணி, இந்த மாதிரி எவ்வளவு முடியுமோ நிறைய கொடுக்கணும். சனிக்கிழமையில் கீழ்நிலை ஊழியர்களை கண்டறிந்து சம்பளம் ரொம்ப கம்மியாக வாங்கக்கூடியவங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற செக்யூரிட்டிஸு, அப்புறமா தூய்மை பணியாளர்கள், இவங்கெல்லாம் ரொம்ப சம்பளம் கம்மியாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி வருமானம் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. முக்கியமாக நம்மக்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்ககிட்ட அவங்களுக்கு இனிப்பு கொடுக்கறது, அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கறது, சம்பளம் கொடுக்கும்போது கூடவே சேர்த்து ஒரு இனிப்பு, சாக்லேட்டு அல்லது ஸ்வீட்டு சேர்த்து வச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி கொடுத்து அவங்க மனங்குளிர வைக்கணும். என்ன இருந்தாலும் சரி, யாரோட நமக்கு எந்த மனுஷாலோடைய ஒரு கிரகத்துக்கும் ஒரு மனுஷன் இருக்கான். ஏற்கனவே நம்ம எல்லாத்துக்கும் போட்டுட்டு வரோம். அந்த மாதிரி புதன்னா தாய் மாமன்னு சொல்லுவோம், சந்திரன்னா அம்மான்னு சொல்கிறோம், சூரியன்னா அப்பான்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு உயிரினங்கள் உறவுகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி நம்மளோட ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் பலமாக இல்லையோ அதற்கான மனிதர்கள் அல்ல உறவு முறைகளை கண்டறிந்து அந்த உறவு முறைக்கான இவங்களை ஹெல்பர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். நம்ம சர்வெண்ட்டுன்னு சொல்லக்கூடாது, ஸ்லேவெல்லாம் கிடையாது, ஹெல்பர்ஸ். நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க. நல்லா நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்கள சம்பளம் கொடுக்கும்போது சில பேர் அழுவாங்க. எப்படி அழுவாங்கன்னா, இந்த சின்ன வேலைக்கு போய் இவ்வளோ சம்பளம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. சின்ன வேலைக்கு இவ்வளோ சம்பளம். இப்போ வீட்டில் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன், வீடு பெருக்கணும், பாத்திரம் தேய்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, துணி துவைக்கணும் அப்படின்னாக்கா
எங்கள் இதுக்கு பண்ணுறதுக்கு எனக்கு மாதத்துக்கு ஒரு 1500 வேணுங்க. அப்புறம் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு 1500 வேணுங்க. 3000 ஆகும். துணி துவைக்கணுன்னா அதுக்கு ஒரு 1500 4000 வேணுங்க. இப்படி ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. ஒரு வேளை சமைக்கணுமா அதுக்கு ஒரு 1500 ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிட்டு 3000 4000 4500 5000 6000 அவங்க வேலைக்கு கேட்பாங்க. ஆனால் இந்த வேலைக்கு ஆள் வைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேணாம் இந்த வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்க, அந்த வேலை நான் செஞ்சுக்கிறேன்னுவாங்க. அவங்களே செஞ்சுப்பாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க கவர்மெண்ட்டில் வேலை செய்யலாம். அவங்களுக்கு இன்றைக்கி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு 50 வயசு இருக்குன்னா அவங்களுக்கு ரூ. 1,00,000 சம்பளம் வரலாம். அரசாங்கத்தில் ரூ. 1,00,000 சம்பளம் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னாக்கா 8 மணி நேரத்தில் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரூ. 300 மேலே சம்பளம் ஆகும். ஆக ஒரு 1 ஹவருக்கு ரூ. 300 மேலே சம்பளம் ஆகும். 1 மணி நேரத்துக்கு ரூ. 300 அவங்க சம்பளம் கொடுக்கும்போது இந்த 1 மணி நேரம் ஒருத்தர் வேலை செய்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ரூ. 50 சம்பளம் கொடுக்கலாமா இல்லையா? ஏன்னா அவங்க உதவி செய்கிறாங்க. அவங்க வேலை செய்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் வேலை செஞ்சால் உங்களுக்கு ரூ. 300 வேலை போகுதுன்னு அர்த்தம். உங்களோட டைம் காஸ்ட்டை கணக்கு பண்ணணும். நம்ம எங்கே வேலை செய்கிறோமோ அங்கே நமக்குன்னு ஒரு டைம் காஸ்ட் இருக்கும். அந்த டைம் காஸ்ட்டை கணக்கு பண்ண தெரிஞ்சிருக்கணும். சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா ஒரு வருடாந்திர வருமானத்தை டிவைடட் பை 200 ஹவர்ஸ்ன்னு சொல்லி பிரிச்சுட்டிங்கன்னா 1 ஹவருக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். 2000 ஹவர்ஸ். இது யார் சொல்லி கொடுத்தனா பிரைன் ட்ரேசின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மகான். பர்சனல் டெவலப்மெண்ட், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு பெரிய மில்லியனர் ஒருத்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. உங்களுக்கு சீப்பாக இதை சொல்லிக் கொடுத்துரும். ஸோ இந்த டைம் காஸ்ட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட டைம் காஸ்ட்டு 1 மணி நேரத்துக்கு ரூ. 500 இருக்குது, ரூ. 1000 இருக்குது, ரூ. 300 இருக்குது அப்படின்னும் போது நம்ம அதில் கால்வாசியாச்சும் ஒரு ஆளுக்கு அசிஸ்டண்ட்டுக்கு நம்ம பணம் கொடுக்கணுங்க, சம்பளம் கொடுக்கணும். அது கொடுக்க மனசு வராமல் நம்ம அழுதுவோம்னா கஷ்டம்தான். சம்பளம் கொடுக்காமல் நம்ம எதையும் சாதிக்க முடியாது. சம்பளத்தை மனசார கொடுக்கணும். அப்படி கொடுக்குற பட்சத்தில் நம்ம அதை நம்மளோட அவங்க செய்கிற வேலையே தான் கணக்கு பண்ணணும். இன்னும் இந்த வேலைக்கு போய் இவ்வளோவா, இந்த வேலைக்கு பண்ணலாம், நீ செஞ்சால் என்ன, முதல்ல உனக்கு செய்ய முடியுமான்னு பார்க்கணும். உனக்கு செய்ய தெரியுமா, செய்ய முடியுமா, நேரம் இருக்கா, இது 3 பார்க்கணுமா இல்லையா? அப்போது இது 3 நமக்கு எதுவுமே தெரியாது. தெரிஞ்ச வேலையை நான் செய்கிறேன்னா ஒரு கொத்தனார் வேலையை எப்படி செய்வேன், ஒரு எலக்ட்ரிஷியன் வேலையை எப்படி செய்வேன், ஒரு பிளம்பர் வேலையை எப்படி செய்வேன். ஆக நம்மளால் செய்ய முடியாத வேலைகளும் இருக்கும், நமக்கு செய்ய தெரியாத வேலைகளும் இருக்கும், நம்மளால் நேரம் இல்லாமலும் இருக்கும். அப்போது இதெல்லாம் பார்த்து செய்யணும் இல்லையா? நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் என்ன பண்ணார், இது என்னத்துக்கு அவர்கிட்ட கொடுக்குறது, இவர்கிட்ட 1500 சம்பளம் கொடுக்குறதுக்கு நான் ஒரு மிஷின் வாங்கிட்டு வேணும், வாங்கி ட்ரில்லை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கட் பண்ணுறதா என்னமோ சொல்லிட்டு பண்ணுறேன்னு இவரே எடுத்து பண்ணி அந்த வைப்ரேஷன் அதிர்ச்சியில் கீழே போட்டு அதை எடுத்துன்னு அவருக்கு ஒருத்தருக்கு அந்த வைப்ரேட்டர் தொடையில் வெட்டிச்சு, அப்படியே பிளேடு. ஸோ இந்த மாதிரி பண்ண தெரியாதவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டாங்கன்னா உயிருக்கு ஆபத்து இல்லை, எவ்வளோ பெரிய நஷ்டம்லாம் ஏற்பட்டுரும். அதனால் வேலை தெரிஞ்சவங்க தான் பண்ணணும், தெரியாமல் பண்ணுறது. அப்போ அந்த வேலைக்கான காசை கொடுக்கறதுக்கு தயங்கக்கூடாது. நம்மளோட டைம் காஸ்ட்டில் 4ல் 1 பங்கு தான் கொடுக்க போகிறீங்க. கால்வாசியாச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இல்லை ரொம்ப அவங்க மார்க்கெட்டில் என்ன வேலை இருக்குதோ எல்லாருக்கும் என்ன சம்பளம் தராங்களோ அதை மாதிரி பார்த்து கூட கொடுக்கலாம். இப்படி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வேலைக்கு ஆள் தங்குவாங்க, நீண்ட காலத்துக்கு தங்குவாங்க. ஒரு ஆள் பல முதலாளியை மாற்றிக்கினே இருந்தாருனாக்கா அந்த ஆள் சரியில்லைன்னு அர்த்தம். ஒரு முதலாளி பல வேலைக்காரங்களை மாற்றிக்கிட்டே இருந்தான்னா என்ன அர்த்தம், முதலாளி சரியில்லைன்னு அர்த்தம். ஆக ரொம்ப சிம்பிளாக பார்த்துக்கலாம். 2 பேரும் நீடிச்சா ஒரே இடத்துல இருக்கிறாங்கனாக்கா அவங்க நல்ல முதலாளி, அவங்க நல்ல வேலைக்காரங்க அப்படின்னு அர்த்தமாகிடுது. புரியுதுங்களா? ஆக இதை ஒரு குறையாக கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்குதுன்னாக்கா நீங்கள் உங்களை கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம்.